ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி உகாதி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? உகாதி பற்றி வீடியோ தாங்க. உகாதின்னு சொல்லிட்டு மருதாணியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி உகாதின்றதுனால நேற்று நைட்டு நான் மருதாணி வச்சுக்கிட்டேங்க. மருதாணி நம்ம ஏன் வைக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். மருதாணி ஆக்சுவலாக நம்ம ஹீட்டு சப்சைடுன்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறமா மெயினாக மருதாணி வைக்கிறதுக்கு என்னென்னா மனசில் இது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு மருதாணி வச்சா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். அப்புறம் இதனால தான் அந்த காலத்துலேருந்தே ஏதாவது ஒரு பூஜை இல்லை ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மருதாணி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே மறுநாள் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குமோ எப்படி இருக்கும்ன்றது பயம் இருக்கும் இல்லையா? அதை போக்குறதுக்கு தான் நினைக்கிறேங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ போலி பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி உகாதி இல்லையா? அதனால் நான் போலி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மைதா மாவை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி நம்ம பிசையும் அந்த மாதிரி பிசையணுங்க. நான் 2 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ஊற வச்சு இது நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா ரொம்ப நல்லா வரும் போலி. இப்போ நம்ம பூரணம் பண்ணிக்கலாம். நான் பண்ண போகிறது தேங்காய் போலிங்க. அதனால் நான் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அதுலேயே தேங்காயை 1 கப்பு தேங்காய், 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேங்க. நிறைய வெல்லம் போட்டிங்கன்னா பூரணம் கரெக்டாக வராது. அதனால் 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அதுலேயே நல்லா சேர்ந்து வரும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காயும் போட்டேங்க. போட்டு நல்லா அதை சேர்ந்து பண்ணிங்கன்னா பூரணம் ரெடி ஆகிடும். இப்போ போலி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாவு ஒரு 2 hours ஊறி இருக்குங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு இலையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. போலி மாவில் ஊறிட்டு இருந்ததில் எண்ணெய், அந்த எண்ணெயே தடவிக்கலாம். தடவிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த பூரணம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காயும் வெல்லமும், அதை மிடில் வச்சு நல்லா ஒரு பால் மாதிரி நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி வச்சு நம்ம உருட்டிக்கணுங்க. இதை நான் ரோல் பின்னை வச்சு தேய்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதில் கையில் தாங்க தட்ட போகிறேன். சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு எல்லாம் நல்லா க்ளோஸாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. க்ளோஸ் ஆகலைன்னா இன்னொரு வாட்டி நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த சரியாக க்ளோஸ் ஆகலை. இப்போ திருப்பியும் நான் ஒழுங்காக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி மெதுவாக தட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அப்படியே வரும். நல்லா இது மைதா மாவு இல்லையா, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. ஸோ நீங்கள் உங்கள் கை எப்படி தட்டுறீங்கன்றதை பொறுத்து தான் அது கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்கள், நான் எப்படி தட்டிட்டு வரேன்னு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ, அதாவது பெருசுன்றதை விட இந்த ஓரத்துலலாம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதனால் ஓரம்லாம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஷேப் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டேங்க. இப்போ இந்த வாழை இலையோடு அப்படியே நம்ம தவால போடணும். போட்டு அப்படியே ஒரு 2 seconds விட்டுட்டு எடுத்திங்கன்னா அது அப்படியே வந்துடுங்க. இதுக்கு ஒன்றும் ஸ்ட்ரெயின் பட வேண்டாம். கையெல்லாம் எதுவும் சுடவே சுடாது. வாழை இலையில் போட்டு அப்படியே தட்டினா வந்துடும். இதுக்கு நம்ம கீ போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நிறைய கீ, ஆயில் அதெல்லாம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்தது. இன்னொன்றும் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பூர்ணத்தை நடுவில் வச்சு நான் இந்த மாதிரி தட்டியிருக்கேங்க. தட்டிட்டு நம்ம தவால போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு உகாதி பூஜையோட ராமர் பூஜையும் செஞ்சுருக்கேன். அதை பார்க்கலாங்களா? வாங்க. இந்த ராமர் பூஜையை ராமநவமி வரையும் செய்யணுங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி
ராமநவமி அன்னைக்கு முடிக்கணுங்க. ஸோ இந்த பூஜை வந்து ரொம்ப விசேஷமானது. ராமருக்கு பூஜை செஞ்சுட்டு ராமர் சரித்திரத்தை படிக்கணுங்க. ராமநவமி அன்னைக்கு இந்த பூஜையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பானகம்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒருத்தருக்கு நம்ம வெத்தலை பாக்கு கொடுத்து முடிக்கலாங்க. இந்த பூஜையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கோதுமை மாவில் செய்கிற லட்டு தாங்க. 5 செய்யணும். அதுதான் சுவாமி நைவேத்தியமாக பண்ணுறது. சிலர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டிட்டு இந்த பூஜை செஞ்சால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்ங்க. இது வந்து நான் செஞ்சு பார்த்து பலனடைஞ்சது, அதனால் சொல்கிறேன். நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் வேண்டிட்டு இந்த பூஜையை செய்யலாங்க, நிறைவேறும். இந்த வீடியோவை பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.